எழுதப்படாத கவிதை என்பது ஒரு கவிஞன் கல்லறை குழிக்குள் போகும் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஒரு சொல்லப்படாத, யாராலும் நேசிக்கப்படாத ஒரு இரவை கடக்கிறவனுக்கும் அது மழைதான். பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிக்கும் அது மழைதான். மழைன்னு வந்தாலே ஆடணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுகளுக்கும் அது மழைதான். அதற்கு கீழேயே இப்படி எழுதணும்: ஆணின் வழிகள் எப்படி உணர்வாள் பெண்ணாய் பிறந்தாள். அடுத்ததாக நூல் குறித்து கருத்துரை வழங்க கவிஞர் சாய் மீராவை அன்புடன் அழைக்கிறோம். ஆனந்த விகடன், காற்று வெளி, மக்கள் வெளிச்சம் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதி வரும் சாய் மீராவின் முதல் கவிதை தொகுப்பு மௌவன் வெளியீடாக வந்துள்ளது. நீலச்சிறகு எனும் தொகுப்பு புன்னகை இலக்கிய வட்ட விருது பெற்றுள்ளது. மதுரை உலகத்தமிழ் சங்கத்தில் பல படைப்புகள் பற்றி விமர்சனங்களை நிகழ்த்தியுள்ளார். கவிஞர் சாய் மீராவை நூல் குறித்து பேச அன்புடன் அழைக்கிறேன். இந்த மொத்த நூல் வெளியீட்டு விழாவோட முரண் என்ன அப்படின்னா, முன்னதாக பேசி போன ஐயா முழு அனுபவமாக ஷாஜகான் ஐயாவோட மிக நீண்ட நாள் தொடர்பில் இருக்கிறவர். நான் அப்படியே அப்சைட் தான். முழுமையாக ஒரு நாளை கூட, ஒரு மணி நேரத்தை கூட ஷாஜகான் ஐயாவோடு கழித்தது கிடையாது. ஆனாலும் கூட நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு யாருன்னு தெரியலைன்னா நம்ம ஈஸியாக அவங்கள பற்றின கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடலாம். பிரமிச்சு போயிட்டா, ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டா, அந்த ஆளுமை யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதுகிற இடத்துல ஒரு தயக்கமோ ஒரு சர்க்கலோ, நம்ம சொல்லலாமா வேண்டாமா கூடாதா, இத்தனை கேள்விகளும் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதன் மீதான மதிப்பீடுகளின் மீது வந்துடும் அப்படிங்கிறது உங்களை போன்ற சான்றோர்களுக்கு இல்லை, என்னை போன்ற சிறியவர்களுக்கு வந்துடும். நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற வரைக்கும், அவங்களுடைய எழுத்தின் அறிமுகம் கிடைக்கிறதுல வரைக்கும் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முழுமையாகவே சக கவிஞர்களுடைய எழுத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, அவர்களின் எழுத்து குறித்து கருத்துக்களை பதிவிடும் பொழுதும் சரி, நான் யாரோடும் தொடர்பிலேயே இருந்தது கிடையாது. அவர்களை குறித்த பிரம்மாண்டங்களை அறிந்து கொள்வது கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த ஒரு நூல் எடுத்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்த்துறையை படித்து பார்ப்பது என்பது கடமையாக வைத்திருப்பாங்க. ஒரு நல்ல வாசகர்கள் நம்மளுடைய பார்வையில எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு முன்னாடி இருக்கிற அணிந்துரை படிப்போம். அதே வழக்கம் உடையவள் தான் நானும். ஐயா சொன்ன மாதிரி பெரிய புராணத்தில் சொல்லுவாங்க, பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. அது போல பல திருப்ப 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 அணிந்துரை போய்கிட்டே இருக்கு. கவிதை எப்போ வரும் திருப்புற அளவுக்கான ஒரு அணிந்துரை என்ன அப்படின்னா, கடைசியா நான் அந்த அணிந்துரை படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, இவ்வளவு நேரம் எபின் ஐயா பேசினது போல அவருடைய அனுபவத்தை நாஞ்சில் நாடன் ஐயா பதிவு செய்தார். ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு மனிதரோடு அவர் பயணப்பட்ட அனுபவத்தையும் அதில் சேர்த்து பொதிந்து கொடுத்திருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மகிழ்வா இருந்தது. சொல்ல வேண்டியதில்லை, ஐயாவோட அணிந்துரை படிக்கும் போதெல்லாம் சில வார்த்தைகள்லாம் அதுவே ஒரு கவிதையை போல, சாட்சி ஐயாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கவிதைகள் போல இருந்தது அவருடைய வார்த்தைகள் எல்லாம். இது எல்லாமே தாண்டி, அது முன்னாடியே சொன்னதுதான், சாட்சி அண்ணா யாருன்னு தெரியாம காமராஜர் நான் ஒரு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு இந்த இடத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன புத்தக வெளியீடு பேசினது அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்க எல்லாம் முன்னாடி பார்த்தா நான் முளைச்சு 3 இலை விட்ட ஒரு செடி, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்ல முடியும். ஷாஜகான் அண்ணாவோட கடவுள் பத்தின கவிதை பத்தி எபின் சார் நிறைய சொன்னாங்க. என்கிட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் பல்லாங்குழிய வலதுபுறமா விளையாண்டு பார்த்தா எனக்கு இடதுபுறமா விளையாண்டு பார்க்கலான்ற ஒரு ஆசை வரும். அப்படி பார்க்கலாண்டா என்ன வரும், எப்படி கிடைக்கும், அந்த கால்குலேஷன் என்ன மாறும். இதே போலதான் கவிதைகள் மேலேயும் மேல இருந்து ஒரு வரியை கீழே வரைக்கும் படிச்சுட்டு வர்றது, கீழே இருந்து திருப்பி மேலே வரைக்கும் போறது, இடையில கொஞ்சம் பிச்சு படிக்கிறது, இதெல்லாம் ஏன் செய்யறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது கவிதைகள் மேல இருக்கிற காதல்னாலையா இல்லை அந்த வார்த்தைகள்னாலையா எனக்கு தெரியல. அப்படியான ஒரு விளையாட்டுக்கு பல கவிதைகள் ஷாஜகான் அண்ணாவோடது இடம் கொடுத்துச்சு. அதுல ஒரு கவிதை தான் இந்த கடவுள்
முற்று பெறாத சூதாட்டம். இப்போ வாழ்க்கைங்கிற சூதாட்டத்துல அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. கடவுள் உள்ள எழுதப்படாத ஒரு கவிதையையும் கேட்கிறாரு, பணயம் வைக்க சொல்லி கேட்கிறாரு. அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவ செறிவு. ஒரு புறம் அனுபவ செறிவு. அவருடைய மொத்த வாழ்நாளும் எதை நோக்கி கடந்து போனது, எப்படியெல்லாம் நின்றிருக்கிறார் அப்படிங்கிறது பறைசாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திடகாத்திரமான ஒரு கவிதை. இத ஒரு ரொம்ப கடைசி நிலையில நின்று ஒரு மனிதன் சொல்லியிருக்கிறாரு, நான் முதல் நிலையில இருந்து இனிமேதான் துவங்க போறேன் என்னோட வாழ்க்கைய அப்படிங்கிற மன ரீதியில பாக்குறேன் அப்படின்னா, இவர் கடந்து வந்த எதுவுமே அவருடைய வாழ்க்கை கிடையாது. இதனால் பணயம் வச்சு எதுவுமே அவருடைய வாழ்க்கை கிடையாதுங்கிறத நான் உணர்றேன். அப்படின்னு நான் உணர்றேன். என்ன காரணம் அப்படின்னா, எழுதப்படாத கவிதை என்பது ஒரு கவிஞன் கல்லறை குழிக்குள் போகும் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். கடவுள் அங்க தோற்று போறார் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வெளியே கொண்டு வா, இனிதான் உன்னுடைய வாழ்க்கைங்கிறதே துவங்க ஆரம்பிக்குது. அந்த இடம் முற்றுப்படுற இடம் கிடையாது, இனி துவங்க ஆரம்பிக்க வேண்டிய இடமாகத்தான் அந்த கவிதையை நான் பார்த்தேன். எழுதப்படாத கவிதைகளை பேசுமானால், ஒரு கவிஞன் எழுதப்படாத கவிதையை பேசுவாரானால், எல்லா கல்லறைகளிலும் எல்லா கவிஞர்களுடைய கல்லறைகளும் பெரும் மௌனம் கலைத்து ஆரவாரத்தோடு பேசிக்கொண்டேதான் இருக்கு. இந்த இடத்தில் ஒரு கவிஞரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல ஒரு வெற்றியாளனா, வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் தாண்டி வந்துட்டேன், நான் சூதாட்டத்துல தோத்து போயிட்டேன்னு சொன்னாலும் கூட மிகப்பெரிய வெற்றியாளனா அவர் நிற்கிறாரு. ஆனாலும் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருவர் போட்டி வைத்தே ஆக வேண்டும். போட்டி இல்லாம ஒருத்தர் வெற்றி பெறவே முடியாது. அப்படி போட்டி வைத்த இடத்தில் கடவுள் வெற்றி பெறுகிறார். ஏன்னா அவர் வெள்ள பேசி அவருடைய கவிதையை கறந்துடுறாரு இல்லையா, எழுதாத கவிதைகளை சொல்லு அப்படின்னு. அப்போ இவங்க இரண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சரிநிகர் போட்டியை தான் நான் பார்க்கிறேன். ஒரு ரெண்டு பேரும் நிகருக்கு நிகராக ரெண்டு போட்டி போடுறாங்க. நீ இத்தனை நாள் சொன்னதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இல்லப்பா, இனி ஆரம்பிக்க போற விஷயங்களை நான் வெளியே கொண்டு வரணும், உன்னோட ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நான் வெளியே எடுக்கணும், பணயம் வை. அப்போ ஒரு கவிதையோட இந்த பணயம் ஜெயிச்சிருமா அப்படின்னா இல்லை, அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அது எழுதப்படாத ஒரு கவிதை. அந்த இடத்துல ஒரு சரிநிகர் போட்டியா இந்த கவிதையை என்னால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப முழுக்கவே ஷாஜகான் அவர்கள் பத்தி அறியாத ஒரு காரணத்தினால அவருடைய கவிதைகளை மட்டுமே எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எனக்கு. முற்றப்பெறாத சூதாட்டம் தந்த ஒரு தாக்கம் கடந்து போனதுக்கு அப்புறம் எடுத்த கவிதை தான் அன்பின் ரகசியம்னு எழுதியிருக்க ஒரு கவிதை. எந்த கவிதையும் நான் வாசிக்கல, தாக்கத்தை மட்டும், ஒரு வாசிப்பு அனுபவத்தை மட்டும் உங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அன்பின் ரகசியம் ரொம்ப நுணுக்கம். ஒரு விதமான அன்பு வெளிப்படும் போது அது என்ன விதமான பெயர் சூட்டலுக்கு ஆளாக்கப்படுகின்றது. அன்பு நமக்குள்ள இருந்து வருது, கொடுக்குறவங்களுக்கும் நமக்கும் தெரியக்கூடிய உறவு. ஆனா அதை புற உலகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி எப்படி எழுதிட்டே வராங்க. இந்த அன்பின் ரகசியத்துல நிறைய சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு நிறைய சூழலை சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பிடிச்ச ஒரு வரியா கடைசியில எழுதியிருந்தாங்க, எல்லோரையும் நனைத்து கழுவும் இந்த மழை, அறிந்துள்ள அன்பின் ரகசியம் நாம் அறிவது எப்போது. ஒரே யோசனை. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே எப்படின்னா, இந்த உலகம் தவறாக கற்பிதங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பை பத்தி சொல்லிக்கிட்டே வர. ஆனா கடைசியா ஏன் இந்த வார்த்தையை வைக்கணும்? எல்லாரையும் நினைச்சிட்டு போற ஒரு மலையை பத்தி நான் இந்த அன்பின் ஒப்பீடு ஏன் அப்படி கொண்டு வரணும்? ஒரு 2 நாள் யோசனைக்குள்ள வச்சிருந்த கவிதைன்னு சொல்லலாம். மழை எப்போ மலையாடுதல் கவிஞர்களுக்கு கொண்டாட்டத்திலே கொண்டாட்டம், அது சொல்ல வேண்டியதே கிடையாது. இவர் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, இது மலையை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற யோசனைக்குள்ள உட்காரும் பொழுதுதான் தெரிஞ்சது, ஒரு சொல்லப்படாத, யாராலும் நேசிக்கப்படாத ஒரு இரவை கடக்கிறவனுக்கும் அது மழைதான். பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிக்கும் அது மழைதான். மழைன்னு வந்தாலே ஆடணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் அது மழைதான். அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீ திட்டுறியா இல்ல கொண்டாடுறியா, எந்த ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய எந்த ஒரு கருத்துக்களுக்குமே இடம் கொடுக்காம தன்னிலை கூட அது பெய்து முடிச்சு நனைஞ்சு கழுவிட்டு போயிடும்.
ஸோ ஒரு அன்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு அன்பானது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவே சொல்லுவதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மழை கழுவி நனைத்து சுத்தம் பண்ணுவது போல யாரால ஒரு அன்பை அப்படி பொழிய முடியும், எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம. அந்த இடத்துல இந்த கவிதை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அடுத்ததாக இந்த கூட்டத்தின் நடுவே ஒரு கவிஞன் எப்படி இருப்பார், ஒரு கவிஞனுடைய நிலை எப்படி இருக்கும், அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க. முதல் புத்தகம் வெளியிட்டிருக்காங்கிற அளவுதான் எனக்கு தெரியும் ஐயாவுடைய சாதனைகள்ல. தன்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கடைசி வரிசையில் கடைசி பெஞ்சில் போய் தாழ முடியாத ஒரு உணர்வு வெளிப்பாடோடு அமைதியாக அமர்ந்திருக்கும் உணர்வை எல்லா கவிஞர்களுமே பெறுறோம். அதுக்கு ஐயாவோடது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. சிலர் அப்படி இல்லை, இன்னைக்கு இருக்கிற சூழல் மாறி போயிடுச்சு. முன் வரிசையில இருக்கிறது வரவங்களுக்கு அது வேற. ஆனா மிகச்சிறப்பான ஒன்றை செய்துவிட்டு நான் எதுவுமே செய்யவில்லை என்ற குழந்தைமையோடு அமைதியாக அமர்ந்திருக்கும் கவிஞர்களை நான் நிறைய இடத்தில் அமைதியாக கவனித்து இருக்கிறேன். ஏன்னா அவங்களாம் முன்னோடிகளா இருக்கிறதுனால நாங்கள் அவங்களுடைய நிலைப்பாடை பார்க்கணுங்கிறது அதுல இன்னைக்கும் அதுதான் நிகழ்ந்தேறி இருக்கு. பெரும்பாலான பெரிய எழுத்தாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பார்க்காத தனித்துவமான எழுத்தாளர்கள் கிட்ட எல்லாமே இந்த உணர்வை நான் பார்க்குறேன். இந்த இடத்துல அதை பதிவு செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப அமைதியா கடைசி பெஞ்சில் கடைசியாக உட்காந்துருப்பாங்க. அடுத்ததா பயணம்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். வழக்கம் போல்தான் கடைசி வரி நாட்ச் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரியை தொட்டு ரொம்ப தூண்டிச்சு. நகர்தல் என்பதே பயணத்தின் சூட்சுமம். இந்த வரி இப்ப ஒரு சிறுகதை படிக்கிறவங்களுக்கோ ஒரு திரைப்படம் பார்க்கிறவங்களுக்கோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேனும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடுக்கில் இருந்து கொண்டு கூட இது நம்ம எங்கேயோ பார்த்திருக்க மாதிரியான நம்ம பழக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு உணர்வை தரல அப்படின்னா அந்த படமோ அந்த கதையோ தோற்று போய்விட்டதுன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் சொல்லலை, காமராஜர் நாயக் சொல்லி கொடுத்ததுதான். ஒரு கதாபாத்திரம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப எனக்கு ஷாஜகான் அண்ணா இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டே வரும் பொழுது கண்டிப்பா ஞாபகப்படுத்தும் இல்லையா நம்மளுக்கு. இந்த வரி எனக்கு ஞாபகப்படுத்தினது நான் எழுத்துலகத்துக்கு உள்ள வரதுக்கு அதிகமான ஊக்குவிப்பு தந்த கவிஞர் யாழி கிரிதரன் அவர்களுடைய ஞாபகத்தை இந்த வரிகள் எனக்கு தந்தது. ஏன்னா அவர் என்னுடைய புத்தகத்துல முதலாக கையெழுத்திட்ட போது எழுதி கொடுத்த வாசகம் கனன்று கொண்டே இரு, வேற எதுவும் இல்லை. சிறந்த ஒரு அறிவுரையாக நான் அதை எடுத்துக்கிறேன். அறிவுரைன்னு சொல்ல முடியாது, ஒரு தோல் தட்டல். கனன்று கொண்டே இரு. இந்த வரியை அதோட பொருத்தி பார்க்கும்போது இதுதான் நகர்தல் தான் பயணத்தின் சூட்சுமாதிரி. நத்தையாரு, சிங்கமாறு, புலியாரு, டைனோசரா கூட இருந்துட்டு போங்க, அது தேவையே இல்லை. ஆனா நகர்ந்துகிட்டே இருக்கும். நத்தை நகர்தல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. கல்லா கிடக்கிறது கூட நகர்தல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு மலையோ ஒரு ஆறோ வர வரை நகர்ந்து 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 பாறையா இருக்கிறது புலாங்கல்லுடைய கடைநிலைக்கு வர வரைக்குமே அதோடைய நகர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இவருடைய பயணம் இதுதான் அவருடைய பயணத்தோட சூட்சுமம்ன்றது சொல்லியிருக்காரு. இவ்வளவு இடைவெளி கொடுத்து ஒரு மனிதன் எழுதுறப்ப இந்த வார்த்தையை கொண்டு வந்து அவர் வைக்கிறாரு அப்படின்னா நகர்ந்து கொண்டே இருந்திருக்கிறாரு. இந்த கவிதைகள் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள்ல எழுதி முடிக்கப்பட்டது கிடையாது. அவர் நகர்ந்து 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 வாழ்க்கையுடைய பயணத்துல அங்கங்க எழுதி நகர்த்திக்கிட்டே இருந்த கவிதைகளுடைய மொத்த சாராம்சமாக தான் இந்த தொகுப்பு இருக்குங்கிறத இந்த ஒரு கவிதையில பார்க்க முடியும். அது பெரும் மகிழ்வா இருந்துச்சு. கருப்பும் வெளுப்புங்கிற ஒரு கவிதையில ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து எல்லாரும் எவ்வளவோ உதாரணங்கள் வச்சு ஆண் பெண் பேதமை பத்தி பேசிக்கிட்டே வந்தாலும் கவிஞன் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வையே வேற. ஒவ்வொரு புத்தகங்கள் வாசிக்கும் பொழுதும் நான் வியந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது இப்படி பார்க்க முடியுமா, இந்த பார்வையில இவங்க பார்ப்பாங்களா, எவ்வளவு அற்புதமா இருக்குன்றதை எல்லாரும் கடந்து வந்திருக்கோம். ஏதாவது ஒரு கவிதை பேரே தெரியாத முகமே அறியாத ஒரு புதுமுக எழுத்தாளராக இருந்தாலும் கூட அவருடைய பார்வையில ரசிச்சிருக்கோம். ஆனா இவருடைய கவிதையில நகர்த்த முடியாத ஒரு வரியா கருப்பும் வெள்ளை இருந்தது எனக்கு. உரைப்பணி கொடுமையை ஒருபோதும் அறியான் வெப்ப நாட்டான்.
இது ஆமாம், நம்மளால் அதை சொல்லவே முடியாது. இங்கேருந்து நம்மளை கொண்டு போய் டார்ஜிலிங்லேயோ சிம்லாலேயோ குழு மணாலிலேயோ கொண்டு போய் போட்டால் கூட நம்மளுக்கு தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்பொழுது ஒரு பனிப்பொழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற லண்டன் வீதிகளை நம்ம ரசித்தாலும் கூட, ஒரு கிறிஸ்துமஸ் இரவை விரும்பினாலும் கூட, அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு வெப்பமண்டலத்தை சார்ந்த மனிதர்கள். ஆழ்மன உணர்வு, இந்த ஒரு சோகை கொடுக்கக்கூடிய, பனிப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய, எப்போது காலை வெளியே வைத்தாலும் சறுக்கி விடக்கூடிய ஒரு சூழல் என்பது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு சம்மர்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுக்கு சம்மர் கோடை காலம் அப்படின்னா ரொம்பவே சோர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை கொண்டு போய் அவர் எங்கே கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த அனுபவம் எப்படி இதை உணர முடியாதுங்கிற அனுபவத்தை கொண்டு போய், பெண்ணின் வழிகள் எப்படி உணர்வான் ஆணாய் பிறந்தவன். இந்த கம்பேரிசன் நான் இதை இப்படியும் பார்க்குறேன். எந்த ஒரு பெண்ணாலும் அடித்து சொல்ல முடியும், எந்த ஒரு பெண்ணாலும் ஒரு ஆணின் வழியையும் உணரவே முடியாது, ஒருபோதும் உணர முடியாது. இது அப்படியேவும் திருப்பியும் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு கீழேயே இப்படியே எழுதணும். ஆணின் வழிகள் எப்படி உணர்வாள் பெண்ணாய் பிறந்தவள். அப்ப இந்த ஒரு கவிதை எல்லாவற்றுக்குமான இடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிடிக்கும் அப்படி எடுத்து பொருத்தி பார்க்குற விஷயங்கள் இருக்கும். இப்போ அவருடைய கவிதையில இதை ஒரு ஆணின் வழியே இதை எப்படி எடுத்து கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு இந்த கவிதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவர் ஓடிட்டே இருக்கணும். ஒரு ஆண் பிறந்துதான் வேலைக்கு போகணும், காப்பாற்றியே ஆக வேண்டும் என்கிற கடமை. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக மாறிக்கொண்டு வந்தாலும் கூட பெரும்பான்மை இன்னும் அப்படிதானே இருக்கு. இந்த கவிதையை நான் அந்த மாதிரி மாற்றி பார்க்குறேன். இந்த கவிதை தந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நேரம் தாமதம் ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி துண்டிச்சிட்டு வந்துருச்சு. அதனால சேகரித்து வச்சிருந்த கவிதைகள் வந்து கடைசியா ஒரே ஒரு கவிதை, பொம்மி குட்டியும் பூனை குட்டிகளும். இந்த ஒரு கவிதை மட்டும் முழுசா வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். சங்கம் துவங்கி நவீனம் வரை கலைந்து கிடந்த புத்தகங்களை ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கி கால் எக்கி வாகான இடம் ஒன்றில் பூனை வரைந்தால் பொம்மி. 2.5 வயது பூப்பாதங்கள் வலிக்கும் போதெல்லாம் இடுப்பில் கை வைத்து பின்னங்கால் ஊன்றி சலித்து மிதிப்பாள் புத்தகங்களை. ஒவ்வொரு மிதியும் ஒரு சொலியோடும் புத்தகங்களில் இருந்து கேட்டன படைப்பாளிகளின் சிரிப்பொலிகள், சுவரில் இருந்து கேட்டன பூனைகளின் மியாவொலிகள். இது வெறுமனே அப்படியே பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு அழகியலை சொல்லக்கூடிய ஒரு கதை. குழந்தை எக்கி எக்கி படம் வரைகிறாங்க. அதில் அந்த படைப்பாளர்களுக்கு கூட மகிழ்வு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியல, என்னோட பார்வையில் இது பட்டது எல்லாமே முன்னத்தியர்கள் எல்லாரும் இன்றைய காலத்தில் எப்படின்னு ஏன் சொல்லது போல கவிதையா அப்படின்னு தெரியாத ஒரு கவிதைகளை எழுதி கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் பொம்மி குட்டி வரைந்த பூனை குட்டிகளின் மியாவாகவாவது அதை ஏற்று சிரிப்பொலிகளை தருகிறார்கள். இதை எள்ளி நகையாடுதல்னு வச்சுக்கலாம். இல்ல வா எதையோ ஒரு மியா சத்தத்தை கொடுத்தாவது நீ முன்னாடி வா சொல்றத அவங்க கூட்டிட்டு போறதாவும் வச்சுக்கலாம். இந்த கவிதை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு புது பரிணாமம் கொடுத்துட்டே இருந்துச்சு. சும்மா ஏறி நின்று எந்த புத்தகங்கள் மேலே எழுதியிருக்கலாங்க. ஆனா இவர் திருப்பியும் சொல்றார், சங்கம் தொடங்கி நவீனம் வரை அத்தனை புத்தகங்களின் மீதும் ஏறி நின்று கொண்டு ஒரு எதிர்கால துளிர் ஏறி நின்று தன்னுடைய ஓவியத்தை, தனக்கு கைவந்த ஒரு பூனைக்குட்டியின் ஓவியத்தை வரைந்து அதனுடைய சத்தத்தை அந்த இடத்துல கேட்குது அப்படிங்கிறத என்ன மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி தான் முளைக்கிற 3வது இலை. இப்போ நாங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு எடுத்துக்கிறோம். அப்போது நாங்கள் யாருமே உங்களை இகழ்ந்து பேச போகிறதில்லை, உங்களை தட்டி விட போகிறதில்லை. பரவாயில்ல, எங்கள் மீது ஏறியேனும் நீங்கள் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கவிதையாக தான் இந்த பொம்மைக்குட்டி கவிதை என்னால் பார்க்க முடிஞ்சது. காலதாமதம் ஆனதுனால இதோட முடிச்சுக்கிறேன். பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே அந்த 64 பக்கங்கள் குறித்து பேசிக்கிட்டே போகலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அட்டைப்படம் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சது வந்து பிரிண்ட் எடுக்கப்பட்ட பிரதி தான் கிடைச்சது. அப்போ அட்டைப்படத்தை தனியாக வாங்கி தான் நான் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு அட்டைப்படை வடிவமைப்பு. ஒரு சிறிய ஓடை வந்துக்கிட்டே இருக்கு.
அந்த இதில் சரியா தெரியல போஸ்டர்ல. மிகச்சிறிய ஒரு ஓடை, குறுகிய ஓடை வந்து கொண்டே இருக்கின்றது. அதுல ஏதோ ஒரு காகித கப்பல் வந்திருக்கலாம். வடிவமைக்கிறதுல வந்து சும்மா ஏதோ ஒரு காகித கப்பல் கொடுத்துருக்கலாம். இல்ல, அந்த கவிதை எழுதப்பட்டு மை சிந்தப்பட்ட ஒரு காகிதத்தினால் செய்யப்பட்ட கப்பல். அதை தனியா என்ன அப்படின்னா ஒரு லாந்தர் விளக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது. அதுவும் முழு விசையோடு ஏற்றப்பட்ட ஒரு லாந்தர் விளக்கு. இந்த அட்டைப்படம் ரொம்பவே சிறப்பா ஷாஜகான் ஐயாவோட அந்த இந்த புத்தகத்துடைய கண்ணாடியா இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னது போலதான் நகர்ந்துகிட்டே இருந்திருக்காரு. அந்த ஓடை தொடங்குற இடம் ஆதி ரொம்ப ஆழமான ஒரு இடம். அங்க இருந்து நகர்ந்து கொண்டே வந்து ஒரு லாந்தரின் முழு வெளிச்சத்தினால் இந்த சிற்றில் பயணப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. அந்த லாந்தர் யாருன்றத ஐயாவுடைய திருவாய்க்காலையே கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி.